ஹலோ! இன்னைக்கு நம்ம சன் அண்ட் மூன் தீம்ல கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 7 இன்ச் பாட்டம் அண்ட் 4 இன்ச் பாட்டம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த மூன் ஷேப்க்காக. கஸ்டமர் கேட்டிருந்த 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஒண்ணு சாக்லேட் அண்ட் ரெட் வெல்வெட். அத வந்து நம்ம போர் பண்ணி அப்படியே நம்ம டின்னோட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் டின்ல நான் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் வந்து ஒட்டியிருந்தேன். பிகாஸ் நம்மளுக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கேக் வந்து அந்த டின்னோட ஒட்டிரும். ஸோ கேக் வந்து டீமோல்ட் ஆகும்போது அந்த சாக்லேட் கேக் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த பார்ச்மெண்ட் ஷீட் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் வந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகும். அதை வந்து ஒரு கேக் போர்டில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறது அந்த மூன் ஷேப் தான். கஸ்டமர் வந்துட்டு சாக்லேட் ஃபில்லிங் வந்து உள்ளே கொடுத்துட்டு நிறைய ஹேசல்நட் ஆட் பண்ணி விப் க்ரீம் வந்து ஃபில்லிங்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்த எல்லா ரிக்குவயர்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ திக் லேயர் ஆஃப் விப் பண்ண க்ரீம், மேலே வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் அண்ட் நிறைய லோடட் ஹேசல்நட் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரம் கோட் கொடுக்கணும். க்ரம் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடுத்தா தான் கேக் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் மெயின் டிசைனிங் கொடுக்கும்போது வெளியில் நம்மளுக்கு வந்து அந்த பொடி பொடியாக கேக் க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது செட் ஆகிற டைமில் வந்து நம்ம ரெட் வெல்வெட் வந்து ஃப்ராஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ரீம் தான் யூஸ் பண்ணி க்ரம் கோட் கொடுத்துக்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட மினி கேக் ஒரு பென்டோ கேக் சைஸில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம செட் பண்ணணும். மினிமம் 1/2 அன் ஹவர் செட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் த கஸ்டமர் நிறைய டார்க் கலர்ஸ் வேணாம். ரொம்ப மைல்டு எல்லோவில் வந்து சன்னும் ஒரு மைல்டு ப்ளூவில் வந்து நம்மளுக்கு மூணும் கொடுத்துருங்க. பிகாஸ் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட் கலர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ கலர் வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம க்ரம் கோட் கொடுத்ததுனால கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. அதை நம்ம மெயின் கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கிறோம். தென் நான் கேக் ஸ்மூத்னர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளியர் ஃபினிஷிங் வரதுக்காக நான் ஸ்மூத்னர் யூஸ் பண்ணி அந்த ஃபினிஷிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். அண்ட் மேலே வந்து பேலட் நைஃப் வச்சு நம்ம டிசைனிங் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு நான் சிலிக்கான் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கிற சைன் பிளெயினாக இருந்ததுனால. அண்ட் மூன் வந்துட்டு நம்ம ரொம்ப லைட் ப்ளூ வந்து டெக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரம் கோட் கொடுத்துருந்தனால கம்ப்ளீட்டாக அது செட் ஆயிருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கு வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ ப்ரிட்டியாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணி கொடுங்க. நிறைய க்ரீம்லாம் வேணாம், ரொம்ப நிறைய டிசைனும் வேணான்னு சொல்லியிருந்ததுனால க்ரீம் எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம அந்த கலரிங் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதையுமே வந்துட்டு நான் வந்து சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாமே நான் டிசைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ க்ரீம் நிறைய நம்ம யூஸ் பண்ணாததுனால சைடில் கொஞ்சம் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நம்ம வந்து சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா அதை அவாய்டும் பண்ணிக்கலாம். தென் நம்ம நல்ல செட்டான சன்னை தூக்கிட்டு மூன் பக்கத்தில் அந்த கட் பண்ண ஷேப்லேயே நான் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ போய் கேக் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அண்ட் சைட்ஸில் வந்துட்டு நம்ம அந்த மூன் டிஃபைண்டாக தெரியறதுக்காக நாசில் யூஸ் பண்ணிவிட்டு நான் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம சன்னுக்குமே கொடுப்போம். ஸோ பொறுமையாக வந்துட்டு க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து ரொம்ப டிஃபைண்டாக தெரியும். ஸோ பார்டர்ஸ்லலாம் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம கீழேயும் வந்து நீட்டாக பைப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடல் ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ போடணும்னு நினச்சேன். பிகாஸ் நிறைய ரெஃபரன்ஸ் நானுமே தேடினேன், எனக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. சேம் அதே மாதிரி நம்ம சன்னுக்குமே பைப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மூனில் வந்துட்டு ஒரு சிம்பிள் டெக்கர் தான் வந்து கேட்டிருந்தாங்க. குட்டி குட்டியாக நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் ஸ்டார்ஸ் மாதிரி ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ விப் பண்ண க்ரீம்லேயே நான் வந்துட்டு ஸ்டார்ஸ் நான் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாக ஃபாண்டன்ட் எதுவுமே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் தீம் மட்டும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியணும் சன் அண்ட் மூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுனால ரொம்ப பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஒரு அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி நம்ம அங்கங்கே பேட்டர்ன்டாக கொடுத்தாச்சு. சன்னுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ நான் திங்க் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் சன் வரைவோம்ல சென்டரில், அதே மாதிரி நம்ம சன் வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிட்டேன். ஸோ அங்கங்கே பேர்ல்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மூன் மேலே. அண்ட் சன்னில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்த சேம் கலர் எல்லோ கலர்லேயே யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த சன் மாதிரி நம்ம பைப் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சன்னோட பார்டர்ஸில் வந்துட்டு கோல்டன் கலரில் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுத்துடலான்னு நம்ம ஆட் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்லேயே வந்து நம்ம பைப் பண்ண சேம் எண்டு வச்சு அந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு குட்டியாக நாசில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேர்லியாக அந்த சன்னோட இது மட்டும் நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. பிக்சர் வந்து கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. டேஸ்ட் பண்ணிவிட்டு கேக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு ரிவ்யூ அனுப்பியிருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.